மக்களவையில் நள்ளிரவில் நடைபெற்ற வக்ஃபு திருத்த மசோதாவுக்கான வாக்கெடுப்பு. மசோதாவிற்கு ஆதரவாக 288 பேரும் எதிராக 232 பேரும் வாக்களித்த நிலையில் ஒருமனதாக நிறைவேறியது. प्रस्ताव स्वीकृत हुआ और विधेयक यथा संशोधित पारित हुआ। लॉबी खोल दी है, माननीय सदस्य लॉबी खोल दिए, लॉबी क्लियर कर दी है। अब हम आइटम नंबर 13 வக்ஃபு திருத்த மசோதா குறித்து மக்களவையில் காரசார விவாதம். 13 மணி நேரத்தை கடந்தும் நீட்டித்த விவாதம். மக்களவையில் வக்ஃபு திருத்த மசோதாவின் நகலை கிழித்தெறிந்த அசாதுதீன் ஓவைசி. மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓவைசி ஆவேசம். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் வாக்கு வங்கி அரசியல் செய்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சனம். சிறுபான்மையினருக்கு இந்தியாவை விட பாதுகாப்பான இடம் உலகில் வேறெங்கும் இல்லை. வக்ஃபு திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. வக்ஃபு வாரிய சொத்துக்கள் மீது மட்டுமே பாஜக அரசுக்கு கவலை, இஸ்லாமியர்கள் மீது அல்ல. மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா கடும் கண்டனம். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் இன்று தாக்கலாகிறது வக்ஃபு திருத்த மசோதா. காரசார விவாதத்திற்கு பிறகு நிறைவேறும் என எதிர்பார்ப்பு. வக்ஃபு சட்ட திருத்த முன் வடிவை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பிரதமருக்கு வலியுறுத்தல். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% பரஸ்பர வரி. சீனாவின் பொருட்களுக்கு 34% வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு புதிய வரி விகிதத்தை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதிகபட்சமாக கம்போடியாவுக்கு 49%, வியட்நாமுக்கு 46%, இலங்கைக்கு 44% வரி விதிப்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு. ராமநாத சுவாமி கோவில், பாம்பன் பாலம் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள மின்வாரிய செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களில் ஏப்ரல் 5ஆம் தேதி சிறப்பு முகாம். மின் சேவை தொடர்பான புகார்களை மக்கள் தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடியில் 1ஆம் பராந்தக சோழர் கால கோவில் கட்டுமானங்கள், கல்வெட்டுகள் தொல்லியல் ஆய்வு கழகத்தினரால் கண்டுபிடிப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 10 ஏக்கர் நிலத்திற்காக கூலிப்படையை ஏவி தந்தையை கொலை செய்த மகன் தாயுடன் தலைமறைவான நிலையில் கொலை செய்த 7 பேர் கைது.
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து கட்டட வேலை செய்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது. போலி ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை. விருதுநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் இன்று முதல் தினந்தோறும் செல்லலாம். மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இறந்துவிட்டதாக பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த சர்ச்சை சாமியார் நித்யானந்தா தான் உயிரோடு இருப்பதாக கைலாசாவில் இருந்து நேரலையில் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று தாய்லாந்து பயணம். பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் ரயில் நிலையம் அருகே நாகவலி விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. 2 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் காயங்கள் ஏதுமின்றி பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பீகார் முன்னாள் முதல்வரும் ஆர்ஜேடி தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் உடல்நிலை கவலைக்கிடம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. ரிசர்வ் வங்கியின் புதிய துணை கவர்னராக பூனம் குப்தா நியமனம். 3 ஆண்டுகள் புதிய துணை கவர்னராக நீட்டிப்பார் என்றும் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் பயிற்சியின் போது விமானப்படையினர் ஜாகுவார் போர் விமானம் விழுந்து விபத்து. விமானி ஒருவர் உயிரிழப்பு. பெங்களூருவில் கர்நாடக அரசை கண்டித்து பாஜகவினர் விடிய விடிய தர்ணா போராட்டம். மாநில அரசின் கொள்கைகளால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வதாக குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவையை தடை செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. இருசக்கர வாகனங்களை வணிக போக்குவரத்து வாகனங்களாக இயக்க அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் 13 இடங்களின் பெயர்களை மாற்றியது மாநில அரசு. அவுரங்கசீப்பிற்கு சிவாஜி நகர் என்றும் கான்பூருக்கு ஸ்ரீ கிருஷ்ணாபூர் என்றும் பெயர் மாற்றம். ஜம்மு காஷ்மீரின் காண்டர்பாலில் பயங்கர காட்டுத்தீ. கொழுந்துவிட்டு எரிந்து வரும் தீயை அணைக்கும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரம். தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை கடலில் ஏவி சீனா போர் பயிற்சி. எதிரி நாடுகளின் துறைமுகங்களை தகர்க்க பயிற்சி எடுப்பதாக தைவான் குற்றச்சாட்டு. ஜப்பானின் கியூஷி தீவை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.2 பதிவானதால் மக்கள் அச்சம். அமெரிக்காவில் 2000 சிறைத்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டதன் எதிரொலி. நியூயார்க் மாநில சிறைகளில் இருந்த கைதிகள் முன்கூட்டியே விடுதலை. பெங்களூருவில் நடந்த ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி.
இன்று நடைபெறும் 15வது ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதல். ஈடான் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியின் அரையிறுதியின் முதலாவது சுற்று. கோவாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது பெங்களூரு அணி. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.